கொள்கின்றேன். இந்த மகளிர் மாநாட்டில் இறைவணக்கம் பாடி சென்ற சமயப்பு மாணவிகளை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக இங்கு சிறப்பான ஒரு வரவேற்புரை ஆற்றி சென்ற சமயப்பு மாணவி சாந்தினி அவர்களையும் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக தலைமுறை ஆற்றுவதற்காக என்னை இங்கு அழைத்த ஆலய நிர்வாகிகளை உங்களை நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இப்போது நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவானது தொடங்கிய நாள் சித்திரை 1. சித்திரை 1 என்பது தமிழ் புத்தாண்டு, தமிழர்களுடைய புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டை நாம் இந்துக்களாகிய நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? காலையில் எழுந்தவுடன் குளித்து புத்தாடை அணிந்து நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பூஜை அறைக்கு செல்கின்றோம். பூஜை அறையில் நாட்களுக்கு முன்பே நாம் பூஜை அறையை சிறப்பாக அலங்காரம் செய்து பூஜை அறையில் இருக்கின்ற நம்முடைய இறை உருவத்தை அலங்காரம் செய்து அங்கு பூஜை அறையில் பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் பகவானுக்கு படைத்து வைத்துவிட்டு காலையில் எழுந்தவுடன் நீராடி உடையணிந்து அந்த பகவானை நாம் போய் ஆராதிக்கின்றோம். எப்படி ஆராதிக்கின்றோம்? நம்முடைய இறைவனை துதிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மந்திரங்கள். முதலில் கணபதி பகவானை ஆராதிக்கின்றோம், பின் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை ஆராதிக்கின்றோம். அந்த ஆராதனைகள் எந்த மொழியில் நாம் செய்கின்றோம்? தமிழ் மொழியில் தான் செய்கின்றோம். ஆனால் இங்கு ஒரு கூட்டம் நம்முடைய இந்துக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என சொல்லி தெரிகிறது. நம்முடைய ஆலய விழாவானது சித்திரை திருநாளை முன்னிறுத்தி நாம் நடத்துகின்றோம். நம்முடைய வீட்டு பூஜையை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பூஜை அறையிலிருந்து சித்திரை 1ஆம் நாளில் தொடங்குகின்றோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு சொந்தமானது என சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். மற்றொரு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டை ஆங்கிலேயர்கள் மாற்று மதத்தவர் எப்படி கொண்டாடுகிறார்கள்? காலை 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறது. சூரியன் உதித்தால்தான் இந்த நாள் தொடங்குகிறது. ஆனால் அவர்கள் நாட்களுக்கு முன்பு குளிக்காமல் புத்தாடை அணிந்து குடியும் கும்மாளமுமாக அவர்களுடைய கலாச்சாரத்தை நிலைநாட்டுகிறார்கள். இப்ப என்ன நினைக்கிறார்கள்? அவருடைய நினைப்பு என்ன? அவருடைய ஆங்கிலேய கலாச்சார திணிப்பை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த திணிப்பை நம்மிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறார்கள். நாமோ இங்கு உட்கார்ந்து கொண்டு சனாதனத்தை எப்படி காப்பது என யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாதது. சனாதனம் என்பது இந்துக்களுடைய இரத்தத்தில் ஊறியது. சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்பது இந்துக்கள் வழியாக பாரம்பரியமாக தொன்று தொட்டே பின்பற்றி வருகின்ற பண்பாடு, தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்ற நம்மளுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள். நம்முடைய அடிப்படை சட்ட திட்டம் என்ன? காலையில் எழுந்தவுடன் பெற்றோரை வணங்குதல், அது நம்முடைய ஒரு அடிப்படை பண்பாடு, அது நம்முடைய சனாதனம். பெற்றோரை பேணுதல் நம்முடைய பண்பாடு, நம்முடைய சனாதனம். ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது குளித்து விட்டு செல்ல வேண்டும், நீராடி விட்டு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடு, அது நம்முடைய சனாதனம். இதை அழிக்க வேண்டும் என ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது.
அதை என்றும் யாராலும் அழிக்க முடியாது. சனாதனம் என்பது நம்முடைய பாரம்பரியத்தை நாம் பின்பற்றுவது. நம்முடைய பாரம்பரியம் என்பது நம்முடைய முன்னோர்கள் கல்லை கடவுளாக வணங்கினார்கள். கல்லை கடவுளாக வணங்கினார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? ஒரு கல்லை ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் ஒரு ஆளுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு கல்லை கொண்டு கடவுளாக வைக்கிறார்கள். அந்த கல்லுக்கு ஒரு புத்தாடை உடுத்துகிறார்கள். அதில் ஒரு சமய சின்னத்தை அதற்கு அணிவிக்கிறார்கள். என்ன நம்பிக்கையில்? இந்த இறைவன் நம்முடைய தென்னந்தோப்பை இல்ல நம்முடைய தோட்டத்தை காப்பார் என்ற நம்பிக்கையில். அந்த நம்பிக்கை அன்றைய மூதாதையர்களிடம் இருந்தது. திருடர்களிடமிருந்து அவர்களுடைய பொருட்களை பாதுகாத்து வந்தார்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு மரம் இருக்கு, மரத்தை சுத்தி என்ன பண்ணாங்க? புத்தாடை உடுத்தினார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணல? என்ன நினைக்கிறாங்க? நம்முடைய மூதாதையர்கள் இந்த மரத்தை கடவுளாக நம்பினார்கள். மரத்தை கடவுளாக நம்பியதன் விளைவு மரம் காப்பாற்றப்பட்டது, மழை பொழிந்தது, நம்முடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டன. தற்போது அந்நிய கலாச்சார மோகத்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க? நீ கல்ல வணங்குற அப்படின்பாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓ உண்மைதானோ, நம்ம கல்ல தான் வணங்குறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம்? நம்முடைய வீட்டில் நம்முடைய விளையில இருந்த நம்முடைய தென்னந்தோப்புகளில் இருந்த அந்த கற்சிலைகள், அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணோம்? மாற்ற ஆரம்பிச்சோம். அதன் விளைவு நம்முடைய காம்பவுண்டுக்குள்ளாடி நம்முடைய வீட்டிற்குள் நம்மால் ஒரு பொருளை கூட வைக்க முடியவில்லை, திருடர்களுடைய தொல்லை. சோ நம்முடைய பாரம்பரியத்தை நாம் காப்பாற்றாமல் தவறினோமானால் சிறு சிறு இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லையில இருந்து என்ன பண்றோம்? மிகப்பெரிய தொல்லைகள் வரைக்கும் நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். சோ நம்முடைய சனாதன தர்மத்துக்கு வந்தோமானால் ஒரு குழந்தை முதலாக பள்ளிக்கு செல்கிறது, பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறது. என்ன செய்யும் அந்த குழந்தை? பெற்றோருடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறது. பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அந்த தாய் தந்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தையை ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய கையில் இருந்து நம்முடைய இயற்கையிலேயே நம்மிடம் இருக்கின்ற சக்தி ஆசீர்வாதமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த குழந்தை முதல் நாள் பள்ளிக்கு போறதிலிருந்து பள்ளி படிப்பை முடிப்பது வரைக்கும், இல்லை கல்லூரி படிப்பை முடிப்பது வரைக்கும் அந்த பெற்றோர் இல்லது பெரியோர்களின் ஆசையோடு வாழ்கிறது. அப்புறம் ஒரு பிறந்த நாள் வருது, என்ன பண்றோம்? பிள்ளை செய்தான் அம்மா அப்பாவுக்கு காலில் விழுந்து கும்பிடுது. தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும். அந்த பெற்றோர் பெரியவர்கள் என்ன பண்றாங்க? சில ரூபாய்கள் இல்ல சில சில்லறைகளை குழந்தையிடம் கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை அதை கொண்டு பொக்கிஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரத்யேக சேமிப்பு இடம், அது உண்டியலா இருக்கலாம், பர்ஸா இருக்கலாம், ஷெல்ஃபா இருக்கலாம், பேக்கா இருக்கலாம், எங்கேயோ என்ன பண்றாங்க? அந்த பிள்ளை கொண்டு வைக்கி. அப்போ அந்த பிள்ளை அந்த ரூபாயை சேஃபா வைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெற்றோர் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும், ஓணம் வருது, ஓணத்துக்கு பிள்ளை வந்து என்ன பண்றாங்க? காலில் விழுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப கொஞ்சம் காசை கொடுக்குறீங்க. இதை அந்த பிள்ளை சேமிக்கிறதுனால பிள்ளைக்கு சிறு வயது முதல் சேமிப்பு பழக்கம் வருகிறது. சோ அந்த சேமிப்பு பழக்கம் என்பது நம்முடைய சனாதனத்தினுடைய ஒரு கோட்பாடு. அந்த சேமிக்கிற பிள்ளைக்கு நம்ம இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல என்ன பண்றோம்? அன்பை போதிக்கின்றோம். அன்பை போதிக்கின்றோம் என்றால் அறிவை போதிக்கின்றோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என போதிக்கின்றோம். அது நம்முடைய சனாதன தர்மம். ஒரு பிள்ளை அவனோட ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சா ஒன்னு அந்த சேமிப்புல இருந்து என்ன பண்றான்? ஒரு பகுதியை எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு பெற்றோர் என்ன செய்யலாம்? ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணும் போது அந்த குழந்தைக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அடுத்த சனாதன தர்மம் பெற்றோரை வணங்குதல், சேமிப்பு, தானம். அடுத்தபடியாக
நம்ம வீட்டுக்கு என்ன பண்றோம், அந்த நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைக்கு சில ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, முட்டாய் வாங்கி கொடுக்குறீங்க, இல்ல பழம் வாங்கி கொடுக்குறீங்க. அதுவும் அந்த பிள்ளை என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டுக்கு வேற ஏதாவது விருந்தாளர்கள் இல்ல அந்த குழந்தையினுடைய நண்பர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அதை கொடுத்து உண்கின்றான். அப்போது அவரிடத்தில் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் வருகிறது. அது நம்முடைய சனாதனம். முன்னாடி காலத்துல வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருந்தது. அந்த திண்ணையினுடைய நோக்கம் என்ன? வழிபோக்கர்கள், கடைசி பஸ்ஸில் வருபவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாமல் இருந்தால் எந்த வீட்டினுடைய திண்ணையில் வேண்டுமானாலும் படுத்து தூங்கலாம். அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கேட்பாங்க, கடைசி பஸ் போயிட்டா யாராவது நம்ம திண்ணையில இருக்கிறாங்களா? இருந்தா வீட்டில் இருக்கிற சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்கிறாங்க, பகிர்ந்து உண்றாங்க. அப்படி கடைசி பேருந்து சென்று விட்டது, தன்னுடைய வீட்டின் திண்ணையில் ஒருவர் இல்லை என தெரிந்தால் அந்த வீட்டுல மீதி இருக்கிற சாப்பாடை தண்ணி விட்டு வைக்கிறாங்க. அந்த சாப்பாடை அடுத்த நாள் பழம் கஞ்சி என குடிக்கிறார்கள். அந்த பழம் கஞ்சியும் நம்முடைய சனாதனம். இப்போது நாம் இந்த பழம் கஞ்சி என்பதை சாப்பிடுவதை மறந்து விட்டோம். அந்நிய கலாச்சாரத்தின் தாக்கம், அந்த அந்நிய கலாச்சாரத்தின் தாக்கத்தால் பழம் கஞ்சியை மறந்து விட்டோம். வீட்டில் மீதி வரத ஃப்ரிட்ஜில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது விஷம். இது சோறுல கொஞ்சம் தண்ணி விட்டு அடுத்த நாள் லைட்டா உப்பு போட்டு பழங்கஞ்சியாக குடித்தால் அது நம்முடைய உடம்புக்கு தெம்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இப்போது நாம் அந்நிய கலாச்சார மோகத்தால் நம்முடைய பழங்கஞ்சியை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப சூடு பண்ணி சாப்பிடுறோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூழ் குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கங்க என்ன பண்றாங்க, பானையில வச்சு இந்த பழங்கஞ்சி கூட கொஞ்சம் கேழ்வரகு ஏதோ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உற்சாகமான உணவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இனி ஒரு வழியில அவங்க தொடங்கிட்டு இருக்காங்க. சோ நம்முடைய கலாச்சாரத்தை சிதைத்து மாற்று கலாச்சாரத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தை அவர்களுடைய கலாச்சாரமாக தன்னுடைய கையில் எடுக்கிறார்கள். அதற்காகத்தான் சனாதன எதிர்ப்பு. நம்மிடம் இருக்கின்ற சனாதனத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் காலையில கோயிலுக்கு வரீங்க, யாராவது கோயிலுக்கு குளிக்காம வருவீங்களா? வரமாட்டோம். நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆனா கடவுளை பார்த்து கடவுள்கிட்ட 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா உடம்பு கழுவிட்டு வருவோம். குளிக்காம தலையில 99% குளிச்சுட்டு வரோம். 1% முடியாத சிச்சுவேஷன்ல கடவுள்கிட்ட நம்ம ரகசியமா நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதுக்கு வேண்டி என்ன செய்வோம், உடம்பு கழிச்சிட்டு வருவீங்க. இது நம்முடைய சனாதனம். ஆனால் 1% மட்டுமே நீராடி விட்டு 99% நீராடாமல் தூங்கிட்டு எழுப்பி லைட்டா ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வது அந்நிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்மிடத்தில் புகுத்துவதற்காக ஒரு சக்தி ஊடுருவி வருகிறது. அந்த சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா சனாதன எதிர்ப்பு. வெளியில் மேடையில் சனாதன எதிர்ப்பு. ஆனா நம்ம கடவுளுக்கு மேல கொஞ்சம் பயம் இருக்கு. நம்முடைய இறைவன் சாந்த சொரூபி. ஆனால் அந்த சாந்த சொரூபியாக இருக்கின்ற இறைவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து வருகின்ற தீப்பொறியானது அந்த நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களை என்ன பண்ணிடும், எரிச்சிடும். அதுக்கு பயந்து ஆண்கள் எல்லோரும் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துவார்கள். வீட்டில் இருக்கின்ற பெண்கள் கோயிலுக்கு சென்று பரிகார பூஜைகள் நடத்துவார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? சோ நம்ம என்ன பண்ணோம், சனாதனத்தை பாதுகாக்க வேண்டியது இந்துக்களாகிய நம்முடைய கடமை. தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டியது இந்துக்களாகிய நம்முடைய கடமை. எனவே நாம் சனாதனத்தை பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பேன் என உறுதி கூற வேண்டும். இனி நம்ம திருவள்ளுவர் தெரியும், அப்படிதானே? திருவள்ளுவர் ஒரு தெய்வ புலவர். அவரை நாம் ரிஷியாக முனிவராக நம்முடைய ஒரு அகக்கடை திறந்த ஒரு கடவுளாக நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அவர்
சுமார் 5ஆம் நூற்றாண்டில் 1330 குறட்பாக்களை எழுதியுள்ளார். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குறட்பாக்களும் மாணவன் எப்படி இருக்க வேண்டும், மாணவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மத குரு எப்படி இருக்க வேண்டும், ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அவர்களுடைய கடமையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த திருக்குறள் அமைந்துள்ளது. அந்த திருக்குறளில் முதல் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதன் பொருள் என்ன? மொழியானது எப்படி அகரத்தை முதலாக கொண்டுள்ளதோ அதுபோல் நம்முடைய இறைவன் என்பது, நம்முடைய இறை வழிபாடு என்பது பகவானை முதலாக கொண்டுள்ளது என்பது அந்த பொருள், அந்த திருக்குறளுடைய பொருள். இப்போது ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? அந்த முதல் திருக்குறளை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்போது அவர்கள் 1330 ஒரு திருக்குறளை குறைத்து 1229 திருக்குறளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனெனில் திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் இல்லையாம், அவர் மாற்று மதத்தை சார்ந்தவர் என அவர்களே முடிவு செய்து விட்டார்கள். நம்முடைய பள்ளி பருவத்தில், என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் பார்த்த திருவள்ளுவர் காவி உடையணிந்து, கழுத்தில் உத்ராட்சம் அணிந்து, நெற்றியில் திருநீர் அணிந்து ஒரு சாந்த சொரூபியாக ஒரு இறைவனை போல் காட்சியளித்தார். இப்போது நம்முடைய ஆட்சியாளர்கள் அவருடைய முதலில் அவருடைய திருநீற்றை அணிந்தார்கள், பின் அவருடைய உத்ராட்சத்தை எடுத்துவிட்டார்கள். தற்போது அவருக்கு வெள்ளை உடை அணிவித்து அவரை மதமாற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மதமாற்றி விட்டார்கள். அதற்கு நாம் வழி வகுக்க கூடாது, வழிவிடக் கூடாது. திருக்குறளில் கூறியிருக்கின்ற ஒரு குறள், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவது. இந்த திருக்குறள் எப்படி நம்முடைய சனாதன தர்மத்தில் நமக்கு பயப்படுகிறது என்றால், வீட்டுல இருப்போம், வீட்டுல அம்மா அப்பா பிள்ளை மாமா மாமி மருமகள் எல்லாரும் இருப்பாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீயினால் சுட்ட புண், ஒரு மனுஷனை தீயினால ஒரு தீ காயப்பட்டு ஒரு புண் வருமானால் அது உள்ள ஆறிடும், ஆறாதே நாவினால் சுட்டபடு. ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம என்ன பண்றோம், தெரியாம யோசிக்காம பேசிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங்க அந்த பேச்சு அவங்க கிட்ட அந்த யோசனை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். எனவே வீட்டில் பேசும்போது, பெரியவர்களிடத்தில் பேசும்போது நிதானமாக யோசித்து பேசு என்கிறார் திருவள்ளுவர். இது நம்முடைய சனாதன தர்மம். இனி நம்முடைய சனாதன தர்மத்தை எடுத்துக்கொண்டோமானால், ஒரு திருமணத்தில் பல சடங்குகள் இருக்கிறது. திருமண சடங்குகளில் ஒன்று வாழை நடுதல். வாழை நடுவது அப்படின்னா அதோட பொருள் என்ன? உன்னுடைய வம்சம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்பது அந்த வாழை நடுவது பொருள். ஆனா இப்ப என்ன பண்றோம், அந்நிய கலாச்சார தாக்கம் வீட்டில் வாழை மரம், திருமண வீடுகளில் வாழை மரம் நடுவதை ஒரு நெகட்டிவா பாக்குறாங்க கொஞ்சம் பேரு. அப்ப என்ன பண்றாங்க, நமக்கு தெரிந்த வாழை நடுதல் அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை புடுங்கி அவங்க மாற்று மதத்தினர் அங்கே கொண்டு போவதற்கு ட்ரை பண்றாங்க. சனாதன எதிர்ப்பு என்பது சனாதனத்தை அழிப்பதற்காக வந்தது இல்லை. இந்துக்களிடமிருந்து சனாதனத்தை புடுங்கி அவர்களுடைய கலாச்சாரமாக மாற்ற வேண்டும், இதுதான் அவர்களுடைய எண்ணம். நம்முடைய வீடுகளில் துளசி செடி நட்டிருப்போம்ல, அந்த துளசி அப்படிங்கிறது இந்துக்களுக்கு சொந்தமானது. அந்த துளசி செடியினுடைய மகிமையை தெரிந்தாலே நம்முடைய சனாதனத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பொருளாக இருக்கும். துளசி செடி வீட்டில் எதற்காக நடுகின்றோம்? காலையில் எழுந்தி வீட்டுக்கு முன்னாடி துளசி மாடம் இருக்கிறது. துளசி மாடத்தை சுற்றி துளசியை வணங்கி துளசி மாடத்தில் நாம் திருவிளக்கு ஏற்றி வழிபடுவோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய
தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய உடம்பில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் நம்மளை கடித்திருந்தால், இல்லை விஷ ஜந்துக்களுடைய விஷம் நம்முடைய உடம்பில் தெரியாமல் நம்முடைய உடலில் ஏறி இருந்தால் அது நம்மை பாதுகாக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த துளசி தீர்க்கமானது நம்முடைய உடலில் உள்ள சோக்கை தீர்க்க வல்லது. அது மட்டுமல்ல, துளசியானது பெருமாளுக்கு உகந்த ஒரு மலர். அந்த துளசி மலரை, அந்த துளசி இலையை வைத்து பூஜை செய்வதால் ஏற்படக்கூடிய ஒரு பலனை ஒரு கதை மூலம் பார்க்கலாம். ஒரு ஏழை விவசாயி இருந்தால், அந்த ஏழை விவசாயி தினமும் காட்டுக்கு சென்று காட்டில் கிடைக்கக்கூடிய சிறு கீரைகளை அறுத்து சந்தையில் விற்று அதில் கிடைக்கக்கூடிய சிறு வருவாயில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தார். அப்படி தினமும் அவர் காட்டுக்கு செல்லும் போது வரும்போதும் வழியில் இருக்கக்கூடிய ஒரு குடிலை நோட்டம் விடுகிறார். அந்த குடிலில் ஒரு பூஜாரி, ஒரு சன்னியாசி இருக்கின்றார். அந்த சன்னியாசி தினமும் இந்த துளசி இலையை, ஏதோ ஒரு இலையை வைத்து பகவானுக்கு அர்ச்சனை செய்கின்றார். அந்த இலை துளசி இலை என இந்த ஏழை விவசாயிக்கு தெரியாது. தினமும் இவர் பார்க்கின்றார். தினமும் அந்த முனிவர் துளசி இலையை வைத்து அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் இவர் காட்டில் அந்த கீரைகளை அறுக்கும் போது தெரியாமல் ஒரு துளசி கட்டும் அது வந்து விடுகிறது. பார்க்கின்றார், ஐயோ, இந்த முனிவர் யூஸ் பண்ற இலை இல்ல இது, நம்ம இன்னைக்கு இந்த இலையை என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் முனிவருக்கு கொடுக்கலாம். நமக்கு தான் பூஜை பண்ண முடியாது, எப்படி பூஜை பண்ணணும் இந்த ஏழை விவசாயிக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த துளசி இலையை அந்த முனிவரிடம் கொடுக்கலாம் என தன்னுடைய கீரை கட்டுக்குள் வைத்து அந்த துளசியையும் கொண்டு போகின்றார். கொண்டு போய் அந்த முனிவருடைய குடிலுக்கு வெளியே நிற்கின்றார். வெகு நேரமாக ஏதோ உருவம் வெளியே தெரிவதாக அந்த முனிவருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியில் தெரிகிறது. முனிவர் வெளியே வந்து பார்க்கின்றார். பார்க்கும் போது ஒரு ஏழை விவசாயி நிற்கின்றார். அந்த ஏழை விவசாயியை பின்தொடர்ந்து ஏதோ ஒரு உருவம் தெரிகிறது. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி கேது பகவான் நின்று கொண்டிருக்கின்றார், ராகு பகவான் நின்று கொண்டிருக்கின்றார். இந்த முனிவர் சொல்கிறார் ஏழை விவசாயியிடம், முதியவரை 5 நிமிடங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கீரை கட்டை கீழே வைக்க வேண்டாம், நான் 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என சொல்லிக் கொண்டு குடிலுக்கு உள் சென்று பகவானிடத்தில் வேண்டுகின்றார். என்ன பகவானே, இது சோதனை. அவர் இன்றைக்கு ஒரு துளசியை கொண்டு வந்திருக்கின்றார். அவர் துளசியை தந்தவுடன் அவருடைய உயிரை பறிப்பதற்காக நீ வந்திருக்கின்றாய், என்ன செய்வது என இறைவனிடத்தில் மன்றாடுகிறார். இறைவன் அந்த முனிவருக்கு ஒரு வரம் கொடுக்கின்றார். நான் இன்னைக்கு இந்த ஏழை விவசாயியை தீண்ட போவதில்லை என ஒரு சபதம் செய்து கொடுக்கின்றார். உடனே வெளியே வந்த முனிவர் ஏழை விவசாயியிடம், ஐயா, இப்போது தங்களுடைய கீரை கட்டை கீழே வையுங்கள் என சொல்கின்றார். அந்த கீரை கட்டை, அந்த ராகு பகவானுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், இந்த ஏழை விவசாயியுடைய கையில் ஒரு துளசி இருக்கின்றது. துளசி இருக்கும்போது அந்த விவசாயியை தீண்டக்கூடாது. அந்த துளசி எப்போது அவர் கீழே வைத்தாரோ உடனே அவரை தீண்டி அவருடைய உயிரை மாய்த்துக் கொள்ள, உயிரை எடுக்க வேண்டும். அதுதான் அந்த ஏழை விவசாயியுடைய விதியாக இருந்தது. ஏழை விவசாயியுடைய விதி இன்று அவருடைய உயிர் போக வேண்டும் என்பது. ஆனால் அந்த ஒரு துளசியை அவர் வைத்திருந்ததுனால அவரோட உயிர் அன்று காப்பாற்றப்படுகிறது. சரியா? இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பயன். இனி நம்முடைய சனாதன தர்மத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கோயில்கள் நிறைய எழுப்புகின்றோம். கோயில்கள் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்கின்றோம். அந்த கும்பாபிஷேகம் செய்வது எதற்காக என்றால், அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலன் என்ன என்பதை இனி ஒரு கதை மூலம் பார்க்கலாம். ஒரு ஏழை விவசாயி இருந்தால் அவர் தொழில டெய்லி நஷ்டம் வந்துட்டே இருக்கு. நிறைய தொழில் செய்யறாரு, எந்த தொழிலையும் அவர் என்ன செய்யல, இதுதான் அப்படின்னு சொல்லி
பண்ணல. ஒரு தொழில் செய்யறாரு, அந்த தொழில் அவருக்கு நஷ்டம் வருது. உடனே என்ன பண்றாரு, அந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போறாரு. எல்லா தொழிலும் நஷ்டம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஜோதிடரை அணுகின்றார். ஜோதிடம் என்பது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு கலை. அந்த ஜோதிடரை அணுகுகின்றார். ஜோதிடர் இவருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்து விட்டு சொல்கிறார், இன்று போய் நாளை வா அப்படிங்கிறாரு. ஜோதிடர் இந்த விவசாயினுடைய ஜாதகத்தை பார்த்து விட்டு சொல்கின்றார், இன்று போய் நாளை வா என்கிறார். இந்த விவசாயியும் என்னுடைய கர்மம் இப்படி ஆகிவிட்டதே, இனி ஒரு நாள் கூட நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போறாரு. போற வழியில பயங்கர மழையில இவருக்கு ஊருக்கு போக முடியல. கடைசி பஸ் போயிட்டு என்ன பண்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பாழடைந்த கட்டிடம் தென்படுகிறது. அந்த பாழடைந்த கட்டிடத்திற்கு எதிரில் இது ஒரு சின்ன கட்டிடம், ஒரு சின்ன இடம் இருக்கு. ஒரு ஆள் நனையாம இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. ஒன்னு அந்த இடத்துல நின்றுச்சு நம்ம தான் தனியாக இருந்தோம் என்றால் நமக்கு கற்பனை திறன் நம்மை அறியாமல் எங்கோ சென்றுவிடும். அதே மாதிரி இந்த ஏழை விவசாயினுடைய கற்பனை அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கட்டிடத்தை பார்க்கின்றார். அது ஒரு பாழடைந்த ஆலயமாக இருக்கிறது. உடனே தன்னுடைய மனக்கண்ணில் அந்த ஆலயத்தின் உள் செல்கின்றார். அந்த ஆலயத்தின் உள் செல்லும் போது அவர் உண்மையாக போகல, அவருடைய இமேஜினேஷன்ல உள்ள போறாரு. போகும்போது பாழடைந்த கட்டிடம் என்றால் கண்டிப்பாக அங்கே நிறைய வலை இருக்கும். அதையெல்லாம் என்ன பண்றாரு, கை வச்சு இமேஜினேஷன்ல எல்லாம் என்ன பண்றாரு, எடுத்துறாரு. கீழே பாக்குறாரு, பயங்கர தூசியா இருக்கு. தன்னுடைய கற்பனையில் அந்த தூசியை எல்லாம் என்ன பண்றாரு, கிளீன் பண்றாரு. அதுக்கப்புறம் பாக்குறாரு, அங்கே அழகான ஒரு விக்கிரகம் இருக்கிறது, பெருமாளுடைய விக்கிரகம் இருக்கிறது. அந்த பெருமாளுடைய விக்கிரகத்தை தன்னுடைய மனத்தினுடைய தன்மையால், தன்னுடைய கற்பனையால் என்ன பண்றாரு, பால் பன்னீர், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு விக்கிரகத்துக்கு என்னெல்லாம் பண்ணுவோம், பாலால் அபிஷேகம் பண்ணுவோம், இளநீரால் அபிஷேகம் பண்ணுவோம், பன்னீரால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், கலவ அபிஷேகம் என அனைத்து விதமான அபிஷேகங்களையும் அந்த விக்கிரகத்திற்கு செய்கின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அது முடிச்சிட்டு யோசிக்கிறாரு, நாம இப்ப என்ன பண்றோம், என்கிட்ட இப்ப நிறைய காசு இருந்தா என்ன பண்ணிருப்பேன், இதை சுற்றி பெரிய ஒரு கட்டடத்தை எழுப்பி இருப்பேன். கட்டடத்தை எழுப்பி இங்கே ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி இருப்பேன். காசுல என்ன பண்றது, காசா பணமா, நம்ம கற்பனை தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆலயத்தை தன்னுடைய கற்பனையில் எழுப்புகின்றார். எழுப்பி அந்த இரவில் ஆலயத்தை எழுப்புகின்றார். ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்கின்றார். கும்பாபிஷேகமானது வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. அந்த கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது காலையில 6 மணி ஆயிடுச்சு. நினைக்கிறாரு, இனி எதுக்கு நான் திரும்ப வீட்டுக்கு போனோம், நேரே என்ன போவோம், திரும்ப ஜோதிடரிடம் செல்கின்றார். ஜோதிடர், நீங்க தானே நேற்றுக்கு வந்தீங்க, எப்படி நீங்க இப்ப இங்க வர முடியும், இது சாத்தியமே இல்லை, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஏழை விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம். யார் இவர்கிட்ட கேட்கிறாரு, நேற்றுக்கு நாளை வாங்கினாரு, இன்னைக்கு நான் வரும்போது ஏன் வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எப்படி நீங்க வர முடியும், நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. ஐயா ஏன் இப்படி கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த ஜோதிடர் உட்கார வச்சுட்டு முதலில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றார். தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு முதலில் தான் நீர் அருந்துகின்றார். பின் தன்னுடைய எதிரில் இருக்கின்ற அந்த ஏழை விவசாயிக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கின்றார். கொடுத்துட்டு, ஐயா நீங்க நேற்றுக்கு இங்க இருந்து போனீங்கல்ல, இன்னைக்கு மாடி வர்றது வரைக்கும் என்ன நடந்தது ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது அவர் தன்னுடைய கற்பனையை அங்கே பதிவு செய்கின்றார். அப்போ அந்த ஜோதிடர் சொல்கின்றார், உங்களுடைய ஜாதகப்படி இந்த ஒரு இரவில் ஒரு ஆலயத்தில் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்து முடிப்பீர்களே ஆனால் நீங்க நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க, இல்லைன்னா
நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இறைவனை அடைந்து விடுவீர்கள் என இருந்தது. அதுதான் உங்கள்ட்ட நாளைக்கு வர சொன்னேன். இப்போ நீங்க ஒரு இரவில் உங்களுடைய கற்பனையால் ஒரு இறைவனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறீர்கள் என சொல்லி அந்த கும்பாபிஷேகத்தினுடைய மகிமையை அவர் அங்கே சொல்கின்றார். இந்த கும்பாபிஷேகம் இது நம்முடைய சனாதன தர்மம். அப்போ அவங்க சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு ஆகியவற்றை அழிப்பதற்கு துடிக்கிறார்கள். இந்துக்களாகிய நாம் அதற்கு விடக்கூடாது. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நம்ம ராமாயணம் படிச்சிருப்போம்ல, ராமாயணத்துல ஹனுமன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த ஹனுமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்திற்கு ஒரு மகிமை. அந்த ஹனுமனுக்கு என்ன ஒரு இது என்ன அப்படின்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் ஹனுமனுடைய சக்தி தெரியாது. அந்த சக்தி எப்பதான் தெரியும், யாராவது ஒருத்தங்க சொன்னாதான் தெரியும். அதே மாதிரிதான் இந்துக்களாகிய நம்மிடம் இருக்கின்ற சக்தி பலர் அழிக்க நினைத்திருக்கின்றார்கள். அதை நம்ம என்ன செய்யணும், இந்துக்கள் நம்மிடம் இருக்கின்ற சக்தி என்பதை நாம் ஒற்றுமை, இந்துக்களுடைய சக்தி என்பது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை நாம் எப்போது காட்டுகின்றோமோ, இந்துக்கள் என்றைக்கு ஒற்றுமையாக இருக்கின்றார்களோ அன்றைக்கு நம்மை தாக்குவதற்கு அந்நியர்கள் வரமாட்டார்கள். நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைத்து நம்மை தாக்க வேண்டும் என இருக்கின்ற அந்நிய சக்திகளை நாம் துரத்தி நம்முடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும். இப்போ ஒரு பிப்ரவரி 2020 பிப்ரவரி 2ஆம் நாள் அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்புவதற்கு அடிக்கல் நாட்டினார்கள். அப்புறம் 2024 பிப்ரவரி என்ன பண்ணோம், கும்பாபிஷேகம் முடிஞ்சு. சோ இது எப்படி சாத்தியம், இந்துக்களுடைய ஒற்றுமையால் மோடி என்கின்ற ஒரு ஜாம்பவான் என்ன பண்ணியிருக்காரு, நடத்தி காட்டியிருக்காரு.